வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சண்டே சமையலில் துபாய் ஸ்பெஷல் இஃபா சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குது இந்த சிக்கன். இதுக்கு வந்து ஒரு நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மயோனஸ் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பார்க்கலாம். துபாய் ஸ்பெஷல் இஃபா சிக்கன் 2 வேக வச்ச முட்டையோட நான் இது மட்டும் வெள்ளை இது மட்டும் எடுத்திருக்கேன். அதோடு வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பீஸு. நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இதில் நம்ம 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே கரம் மசாலா 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து சுகர், நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதுலேயே வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். நான் அமுல் சீஸ் சேர்த்துருக்கேன். பால் நல்லா ஏடோட நல்லா மலாயோடு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் அமுல் க்ரீம் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து இதை நல்லா வந்து நம்மளுடைய ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிப்போம். இப்போ நம்முடைய ஸ்பைசியான மயோ ரெடி. இது நம்ம சாஸ்னும் சொல்லலாம், மயோனும் சொல்லலாம். நீங்கள் இதில் இது காரெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிக்கன் வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அதுலேயும் காரம் சேர்த்துருக்கோம். தயிர், தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம எடுத்துருக்க சிக்கன் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ எடுத்துகிட்டு நல்லா நம்ம அதுலேயே வந்து கரம் மசாலா சேர்த்துட்டோம்னிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இந்த மாதிரி ஒரு தவாவில் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்த சிக்கனு. இதுவும் நான் நியூ மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். மயோவில் காரம் சேர்த்தது. நீங்கள் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் மயோ ஒயிட்டாக கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த காரம் மட்டும் இதில் சேர்க்காதீங்க. இப்போ நம்ம இது மாதிரியே அந்த மயோவை சேர்த்துடணும். நல்லா நிறைய அப்ளை பண்ணிடலாம். நிறைய அதுலேயே வந்து ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே நமக்கு ஆன்லேயே இருக்கணும். நல்லா சிம்மரில் வச்சுட்டு மயோ சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட்டில் சேர்க்கும்போது இன்னும் ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ நம்முடைய சூப்பரான இஃபா சிக்கன் ரெடி. நல்ல ஸ்பைசியான ஒரு இஃபா சிக்கன், நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.